So, good afternoon to everyone. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா database. ஸோ டேட்டாபேஸ்னால் என்னென்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் ஸ்டோன் இன் பர்டிகுலர் பிளேஸ் அதான் வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறோம். ஸோ டேட்டாபேஸ் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர் செஷனில் வந்து நம்ம பைத்தான் கூட டேட்டாபேஸை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்க டேட்டாஸ் எல்லாமே டேட்டாபேஸ்லேருந்து தான் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போது டேட்டாபேஸஸை வந்து நம்ம பேக் எண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம முன்னாடி எழுதுகிற .NETலையோ இல்லை பைத்தான்லேயோ எழுதுகிற அப்ளிகேஷன்ஸை வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஒரு விக்கிபீடியா அந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கோங்களேன். அந்த பேஜில் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஒரு டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் டேட்டாபேஸ்லேருந்து அதில் இருக்க கண்டென்ட்ஸை ஃபெச் பண்ணி இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ டேட்டாபேஸுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும் அண்ட் டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸில் வந்து நம்ம டேட்டாஸை மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, டேட்டாபேஸில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸை நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஷார்ட்டிங் பண்ணுவோம் அண்ட் ரிட்ரைவ் பண்ணுறது அண்ட் இன்சர்ட் பண்ணுறது ப்ளஸ் அந்த டேட்டா மேனேஜ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம டேட்டாபேஸில் பண்ண போகிறோம். டேட்டாபேஸஸ்லாம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MySQL, Sybase, Oracle, MongoDB, SQL இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னா ஒரு சர்வர் சிஸ்டமில் இருக்கும். சர்வர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வெப் பேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இருக்குது, அப்ளிகேஷன் தட் இஸ் அ ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். ஓகே, அது மாதிரி சர்வர் இருக்குது. எதுக்குன்னா வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டேட்டாபேஸ்க்குன்னா டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது. அதே மாதிரி மெயிலுக்குன்னா மெயில் சர்வர்னு தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி அந்த சிஸ்டமில் ஹை ப்ராசஸர் அண்ட் ஹை ஸ்பீடு ஃபெச்சிங் அண்ட் டேட்டா ஃபெச்சிங் அண்ட் மேனேஜிங் ஹை ப்ராசஸ் நடக்கிறதுக்கான ப்ராசஸர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் என் நம்பர் ஆஃப் லேண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, என் நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதை அக்சஸ் பண்ணுவாங்க, என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அதை அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நல்லா கூலிங்கான பிளேஸில் வச்சுருப்பாங்க, சீக்கிரம் ஹீட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து அது கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கும். அது சர்வருங்கிறது ஒரு ஜஸ்ட் லைக் அ சிஸ்டம். ஸோ சிஸ்டம்குள்ளே சர்வர் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது அந்த சிஸ்டம் இப்போ என்னோடய லேப்டாப் இருக்குன்னு வைங்களேன். என்னோடய லேப்டாப்பில் நான் ஒரு சர்வர் டேட்டாபேஸ் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன்னா என் சிஸ்டம் இஸ் ஆக்ட் லைக் அ சர்வர். ஓகே, ஸோ அது ஒரு லோக்கல் சர்வராக ரன் ஆகும். தென் இப்போ ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஸோ ஒரு என்கிட்ட லேப்டாப்போ மொபைலோ என்ன பிசியோ எடுத்துக்கிறேன், அதில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, அதில் உங்கள் எல்லா டேட்டாஸும் இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் எங்கேருந்து எடுத்து வருதுன்னா ஒரு ஏபிஐ எழுதியிருப்போம். ஏபிஐங்கிறது என்னென்னா நத்திங் பட் நம்ம பைத்தான் அந்த மாதிரி .NET இதிலெல்லாம் எழுதுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஏபிஐன்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதை வந்து சர்வர் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிப்போம். சர்வர் சிஸ்டமில் டேட்டாபேஸஸ் இருக்கும் அண்ட் மற்ற ஃபைல்ஸும் இருக்கும், JSON ஃபைல்ஸ் அந்த மாதிரி. ஸோ டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாஸை எடுத்து இது நமக்கு ஃபெச் பண்ணி காமிக்கும். அண்ட் நம்ம புதுசாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் கொண்டு போய் அந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணும். இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஓகே, ஸோ சர்வர் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் டேட்டாபேஸ் சர்வருங்கிறது டேட்டாபேஸஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து Oracle, DB2, Informix அண்ட் Microsoft SQL சர்வர் இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் சர்வர். வெப் சர்வர் என்னென்னா வெப் பேஜ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதா வந்து வெப் சர்வர். ஓகே, இதில் லீடிங்காக இருக்கிற வெப் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, Microsoft Internet Information Service and web services of Novels, NetWare services and Google Web Server. Okay, so IBM's family, Domino's servers இதெல்லாமே வந்து வெப் சர்வர். அண்ட் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா SQLங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, இது ஒரு சர்வர். அண்ட் இது நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி, எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். ஜாப் ரெக்யூர்மெண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்னு எல்லா கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே மேக்ஸிமம் SQL யூஸ் பண்ணுறாங்க. ஒரு SAPன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் அது மாதிரி ERP சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே SQL தான் பேக் எண்டு. ஓகே,
இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 4 பிரான்ச் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4 பிரான்ச், சரியா? 4 பிரான்ச்சும் 4 டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒவ்வொரு டேட்டாபேஸ்லையும் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது, ஒவ்வொரு பிரான்ச்லையும் கஸ்டமர்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பிரான்ச்சில் இருக்க ஐட்டம் இன்னொரு பிரான்ச்சில் இருக்காது, கரெக்டாக? ஸோ அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸு, குமரன் சில்க்ஸு, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போது அவங்களோட கஸ்டமர் என்ன பல்க் சைஸில் வாங்குவோம், ஃபஸ்ட்டு கொட்டேஷன் வாங்குவாங்க. அப்போ நீங்கள் கொட்டேஷனை ஒரு டேபிளில் சேவ் பண்ணலாம். கொட்டேஷனில் என்னென்ன இருக்கும், எம்ஆர்பி, எஃப்ஆர்பி மீன்ஸ் ஃபேக்ட்ரி ரீட்டைல் ப்ரைஸு, ஆனால் அவங்களோட டீட்டெயில்ஸு, ஐட்டமோட டீட்டெயில்ஸு, ஐட்டமோட சைஸு, ஐட்டமோட கலரு எல்லாமே சேவ் ஆகிருக்கும். அடுத்து கொட்டேஷன் முடிச்சோடனே ஆர்டர் வாங்குவாங்க. ஆர்டர் ஒரு டேபிளில் சேவ் பண்ணலாம். ஆர்டர் வாங்கிட்டு அடுத்து டெலிவரி ஒரு டேபிளில் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிள்ஸில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு டேட்டாபேஸ் அண்ட் ஒவ்வொரு டேட்டாபேஸுக்கும் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ல சர்வர் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது அண்ட் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் டிபிஎம்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சர்வருக்கு இடையில கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, சர்வருக்கும் நமக்கும் இடையில கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிபிஎம்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஓகே, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நார்மலாக சொன்ன மாதிரி இப்போ ஒரே ஐட்டம், ஒரே டேட்டா, ஒரே பார்ட்டி நிறைய தடவை ரிப்பீட் வாங்குவாங்க. ஸோ நான் இதை வந்து டேட்டாஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நான் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணலாம். ப்ரைமரி கீங்கிறது என்ன, யூனிக் வேல்யூ. ஒரு வேல்யூ மாதிரி இன்னொரு வேல்யூ இருக்காது. லைக் நம்ம செட்டில் பார்த்த மாதிரி கவுண்ட் 1 2 3 4 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து ஃபாரின் கீனா என்னென்னா, இப்போ சேல் கொட்டேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன் அண்ட் ஆர்டர்னு ஒரு வார்த்தை சொன்னேன். கொட்டேஷன் வாங்கினதுக்கு தான் அவங்க ஆர்டர் தர போகிறாங்க. அப்போ அதே டேட்டாவை நான் ஆர்டர் டேபிள் கூட லிங்க் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில இருக்கிற காமனான ஃபீல்டு வந்து, ஸோ 2 டேபிளுக்கும் இடையில இருக்கிற காமனான வேல்யூ தான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஓகே, 2 லிங்க் பண்ணுற கீ வந்து ஃபாரின் கீ. இண்டெக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இண்டெக்ஸுங்கிறது நம்ம பைத்தானில் பார்த்த மாதிரியே தான். இண்டெக்ஸுங்கிறத பொசிஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே இண்டெக்ஸுங்கிறது என்னென்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு 4 காலம் தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலம்க்குலாம் வந்து நான் இண்டெக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸிங் போட்டு வச்சுட்டேன்னா அதை ஃபெச் பண்ணி ஈஸியாக எடுக்க முடியும். அந்த இண்டெக்ஸ் போடுறப்போ அது ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அந்த காலம் மட்டும் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நிறைய டேட்டாஸ் நான் கம்யூனிகேட் பண்ணுறப்போ எனக்கு ஈஸியாக வந்து ரிட்ரைவல் அண்ட் இன்சர்ஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, கிளஸ்டர்டு அண்ட் நான் கிளஸ்டர்டு. கிளஸ்டர்டுங்கிறது வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குற மாதிரி லைன் பை லைனாக கொடுப்போம். அண்ட் நான் கிளஸ்டர்டு அப்படிங்கிறது என்னென்னா, குப்பை மாதிரி போட்டு வைக்கிறது, நிறைய கஜன்னு போட்டு வைக்கிறதா வந்து நான் கிளஸ்டர்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸஸ் வந்து கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரிகர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஸ்டோர்டு ப்ரொசீஜர், இன்பில்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். அண்ட் இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்டேட்டோ இல்லை இன்சர்ட்டோ நடக்கிறப்போ ட்ரிகர் பண்ணும். இதான் வந்து ட்ரிகரோட வேலை. ஓகே, so that whenever a special event in the database occurs, for example a trigger can be invoked when a row is inserted into a specified table or when certain table columns are being updated. Okay, இதான் வந்து ட்ரிகரோட வேலை. ஸோ ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இங்கே சர்வர் நேம் அண்ட் அத்தன்டிகேஷன் இருக்கு இல்லையா, அத்தன்டிகேஷனுங்கிறது நான் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே இது வந்து லோக்கல் சர்வர். இப்போ என் பிசியில் வந்து தட் மீன்ஸ் என் லேப்டாப்பில் நான் விண்டோஸ் சர்வர் எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அது கூட டிபிஎம்எஸ்ங்கிற மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது என்ன பண்ணும், சர்வரோட கனெக்ட் பண்ணி சர்வரில் இருக்க டேட்டாபேஸஸை வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் பாத்தை க்ரியேட் பண்ணும். ஓகே, இப்போது இங்கே பார்த்து சர்வர் நேம்னு இருக்கு இல்லையா, இது எனக்கு என் சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுனால இது லோக்கல் சர்வராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ லோக்கல் சர்வர்ஸுங்கிறப்போ நான் விண்டோஸ் அத்தென்டிகேஷன் கொடுத்துக்கிறேன். விண்டோஸ் அத்தென்டிகேஷன் என்னென்னா, இப்போ விண்டோஸ்க்கு நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பேன், அதுவே எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் வெளியே இருக்கிற சர்வர் எதாவது அக்சஸ் பண்ணணுன்னா எஸ்கியூஎல் சர்வர் அத்தென்டிகேஷன் கொடுக்கணும். இங்கே இருக்கு பாருங்கள், எஸ்கியூஎல் சர்வர் அத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு இங்கே அவங்க அந்த சர்வரோட ஐபி தான் அவங்க சர்வர் நேமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வரோட ஐபியை கொடுத்துட்டு கீழே லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இதை மட்டும் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள்
ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணுறப்போ இதுதான் அந்த /சங்கர்னு இருக்கா, இதுதான் வந்து சர்வர். ஓகே, சர்வர் கீழே டேட்டாபேஸஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணினா இங்கே டேட்டாபேஸ் நிறையா வரும். அண்ட் இதில் நம்ம எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த டேட்டாபேஸ் ஓகே நோ புதுசாக ஒரு டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி க்ரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூஷன் கொடுங்க, ரன் ஆயிரும். ஓகே, எக்ஸிக்யூஷன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ரன் ஆயிடுச்சா? இங்கே வந்து இந்த ரெஃப்ரெஷ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோருங்கிறது ரெஃப்ரெஷ் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் டேபிளை க்ரியேட் பண்ணணும். ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த டேபிளை வச்சுக்கிறேன். ஓகே, இந்த டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது? ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, பிரான்ச்சு, சிட்டி, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு. ஸோ இந்த மாதிரி 6 எண்ணம் இருக்குது. இந்த 6 எண்ணத்தையும் நான் காலமாக கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டேன் இங்கே. ஓகே, ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? க்ரியேட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? க்ரியேட் டேபிள். டேபிளோட நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? டேபிளோட நேம் வந்து டீட்டெயில்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ்குள்ளே காலமோட வேல்யூ. ஓகே, ஸோ இதெல்லாம் காலம் வேல்யூ, கமா கமா. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கமா போட்டுக்கிறேன். கமா பிரான்ச் அண்ட் சிட்டி, அடுத்து ஸ்டேட். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏன் எரர் அடிக்குதுன்னா, எல்லாத்துக்கும் நான் டேட்டா டைப் கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்ம பைத்தானில் கொடுக்குற மாதிரி இன்டீஜரில் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது இன்டீஜரில் கொடுத்துக்கிறேன். நேம்ங்கிறது கேரக்டரில் கொடுக்கணும். நம்ம பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம். இங்கே வந்து என்வேர் கேரக்டர்னு கொடுப்போம். என்வேர் கேரக்டர். இதில் வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ என்னென்னா 250ங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி மற்றதுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரான்ச்சுக்கு, சிட்டிக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அண்ட் ஸ்டேட்டுக்கு. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எஃப்ஐ அமுத்துறேன். கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா? ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ்ன்னு இருக்கா, இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ்குள்ளே மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ரன் பண்ணோம். ஓகே, டேபிள் கிளிக் பண்ணிடுங்க. வேறு இதில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே மாஸ்டர்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி எந்த டேட்டாபேஸில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸை கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸை கொடுக்குறேன். கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எதில் ரன் ஆகிருக்குன்னு தெரியாது. ஓகே, இப்போ டேபிள் க்ரியேட் டேபிள் கொடுத்துட்டேன். இதில் ஸ்டூடெண்ட்ங்கிறது டேட்டாபேஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். கமாண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, wait a second, tables. ஓகே, ஸோ இங்கே ஷோ ஆகலை ஏன்னா இட்ஸ் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு இங்கே. ஆனால் டேபிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சரியா? இங்கே கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாலே டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம்ல, அப்போ
வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இன்சர்ட் இன்டூ கொடுத்து என்ன எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிளில். என்ன டேபிளில்? டீட்டெயில்ங்கிற டேபிளில் டீட்டெயிலுங்கிற டேபிளில் என்ன காலமில் இன்சர்ட் பண்ண போகிறேங்கிறத முதல்ல போடும். காலம் என்னென்ன போட போகிறோம்? இந்த 4 காலம், 6 காலம் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் கமானால நம்ம செப்பரேட் பண்ணோம். கமா and also comma. க்ளோஸ் பண்ணிடுறோம். கொடுத்துட்டு வேல்யூஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம், அதுவும் பேராந்தசிஸ்குள்ள இங்கே இருக்க வேல்யூ அப்படி காப்பி பண்ணி போகிறோம். ஓகே, தஞ்சாவூர் கமா இதை வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும் நம்ம. கமா ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் ஃபஸ்ட் ரோ வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் STU டீட்டெயில்ஸ். ஓகே, அதில் மிச்ச ரோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது என்ன ஸ்டேட் TN கொடுத்துட்டேன். ஸ்டேட் TN கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு இல்லையா. இதுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டேன். 1க்கு ஸ்டூடெண்ட் ஐடி, நேமுக்கு ட்ரிபிள் அண்டு பிரான்ச்சுக்கு பிரான்ச்சு ட்ரிபிள் நேம் ராமு, சிட்டி தஞ்சாவூர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர், ஸ்டேட் வந்து TN கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்குது. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேரந்தசிஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. இங்க வர கீழே வருதா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. அண்ட் அந்த ரோவை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா மிச்ச ரோஸ்ல வந்து நான் ஒரு சிம்பிளான மெத்தட்ல சொல்றேன். அண்ட் மிச்ச ரோஸும் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல ஃபார்முலா போட்டு கூட இந்த இதை எடுத்து அப்படியே போடலாம். அது இல்லையா, இப்ப நான் இந்த காலம்ல கொடுக்கல இல்லையா, மொபைல் வந்து அங்க கொடுக்கல, இது டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ராம் ஆல்ரெடி நான் போட்டேன். அடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் நான் கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க, பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி என்ன டேபிள் டீடைல் தானே, ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெயிட் லோட் ஆகுது. ஸோ எடிட் 200 ரோஸ் இருக்குல்ல, டாப் 200 ரோஸ், இதை கிளிக் பண்ணிட்டு
இட்ஸ் லோடிங். சார் எனக்கு இன்னுமே எக்ஸல் ஷீட் தான் தெரியுது சார். ஒரு நிமிஷம் சேஞ்ச் அவுட் மாத்தம். ஓகே தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ நீங்கள் டீட்டெயிலில் இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் டாப் 200 ரோஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இதில் நம்ம கொடுத்த ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, பிரான்ச்சு, சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, இந்த 1 2 3 4 6 காலம் வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ராம், ட்ரிபிளி, தஞ்சாவூர், தஞ்சாவூர் டிஎன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண ரோ வந்துருச்சு. இப்போ நான் ரிமைனிங் ரோஸ்லாம் இன்சர்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, எக்ஸல் ஷீட்டில் நான் 2ல இருந்து இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஏன்னா ராமுங்கிறது நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கு இல்லையா, கீழே நல்லுன்னு இருக்குல்ல செகண்ட் லைன், இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லுக்கு முன்னாடி இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கரெக்ட் கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. மிச்ச லைன் எல்லாம் பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இதில் வந்து நீங்கள் அந்த லைன் கவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கானோ செக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி 10 வேல்யூ பேஸ்ட் ஆகும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு சரிங்களா. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் கொடுத்துட்டு எங்க இருந்து செலக்ட் பண்ண போறீங்க, எந்த காலம் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் நேம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா STU_ID, நேம் கொடுத்துட்டு ஃப்ரம் என்ன டேபிளில் பார்க்க போறோம், டேபிளோட பேர் என்ன, டீடைல். சரியா. ஸோ டீடைலில் நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கொடுத்துடலாம். செலக்ட் எந்த காலம் பார்க்குறேன்னா 2 காலம் மட்டும் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும், எங்க இருந்து இந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன், ஃப்ரம் வேர், இந்த டேபிள்ல இருந்து நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டேட்டா மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுதா, ஃபர்ஸ்ட் 2 டேட்டா மட்டும் வந்துடும், 2 காலம்ல இருக்க டேட்டாஸ் மட்டும். எனக்கு எல்லா காலமும் இருக்க டேட்டாவும் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா சிம்பிள், இங்கே ஸ்டார் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டார் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நம்ம கொடுத்த 6 காலமும் வந்துருச்சு, அண்ட் 10 ரோவும் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல ஏதாவது ரிப்பீட் பண்ணோம்னா சொல்லுங்க, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஏதாவது புரியாம இருக்கா, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுமா? இல்ல இப்ப கரெக்ட் கிளியரா இருக்கு நீங்க சொல்லி கொடுத்தது. ஓகே மேம், ஸோ அடுத்த ஸ்டெப் போலாமா? ஸோ இப்போ நீங்க வந்து அந்த டேட்டாஸை செலக்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகே, எனக்கு எந்த டேட்டாவை நான் பார்க்கணும், இப்போ நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் பைத்தான்ல பார்த்துருப்போம். ஓகே, எனக்கு பர்டிகுலரா யாரோ ஒருத்தர், இப்போ கார்த்திக்னு இருக்காரு சரியா, கார்த்திக்கோட டீட்டெயில் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வேர்ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். வேர் எங்க இருந்து பாக்குறீங்க, வேர். ஓகே, கொடுத்துட்டு யாரோட டீட்டெயிலு, நேம்ல, நேம்ங்கிற காலம்ல ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள கார்த்திங்கிற டீட்டெயில், கார்த்திக்னு இருக்கா, அவரோட டீட்டெயில் மட்டும் நான் செக் பண்றேன் அப்படின்னா இப்படி கொடுத்துடலாம். வேறுங்கிறது கண்டிஷன், எந்த கண்டிஷன்ல நம்ம பார்க்குறோம். இப்போ நேம்ங்கிற கார்த்திங்கிற கேரக்டர் மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா கார்த்தியோட வேல்யூ மட்டும் இங்கே வரும். ஓகே, தெரியுதுங்களா? கார்த்திக், ட்ரிபிள் இ, பழனி, திண்டுக்கல் அண்ட் டிஎன். சரி, ஓகே, நான் இப்போ கார்த்திக்னா ஒரு ஆளோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்க எல்லா டீட்டெயிலும் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்க ஸ்டேட்னு இருக்கா, ஸ்டேட்டுங்கிற காலம் கொடுத்துட்டு ஈக்குவல் சிங்கிள் கோட்ஸ்குள்ள டிஎன்னு கொடுத்துறேன். ஓகே, டிஎன் ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நீங்க ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்.
அவங்க டீட்டெயில் வந்துடும். சரி, எனக்கு வேற என்ன ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லாதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலை தூக்கிட்டு நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்ங்கிறது இங்கே நீங்கள் இப்படி தான் போடணும். ஓகே, நாட் ஈக்குவல்ங்கிற சிம்பிள் எஸ்கியூஎல்ல நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் 8 பேர் இருந்தாங்க, அண்ட் இதில் 2 பேர். நீங்கள் ரோஸை கவுண்ட் பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துல வருதா 2 ரோஸ்னு, அதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கேரளாவில் 2 பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 8 பேர் இருக்கிறாங்க. சரி, நான் பர்டிகுலர் இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் நான் பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன டீட்டெயில் இருக்கு, இதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அது மட்டும் ரன் ஆகும். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீட்டெயில்னு கொடுத்துருக்கேன், அண்ட் அதை ரன் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இங்கே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, திண்டுக்கல், மதுரை, பாலக்காடு, திருச்செந்தூர், சாரி தஞ்சாவூர். ஸோ இதில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆள், தமிழ்நாட்டில் இதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆள் மட்டும் பார்க்கணும்னா அங்கே எப்படி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி இங்கே அண்டுன்னு கொடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட், காலமோட நேம்ல ஈக்குவல் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல திண்டுக்கல்னு கொடுக்கலாம். ஸோ திண்டுக்கல்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு அந்த டீட்டெயில் எடுத்து வரும். ஓகே, இப்போ நான் எஃப்ஐ கிளிக் பண்ணிங்கனாலும் ரன் ஆகும். அண்ட் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ சங்கர், கார்த்திக் அண்ட் பிரியா. ஸோ அவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஐடி, ட்ரிபிள் இ அண்ட் ட்ரிபிள் இ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணி எடுக்கலாம். இது கூட நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அண்ட் அதில் வந்து டேபிள்ஸ் இன்ஸ்டர்ட் பண்ணிட்டோம், தென் அதுலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டோம், இப்போ டிஸ்பிளேவும் பண்ணிட்டோம் அண்ட் கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு. ஓகே, anybody have doubt? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ரிப்பீட் பண்ணுமா ஸ்டெப்ஸ் ஏதாச்சும்? சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்ல, இதெல்லாம் நம்ம எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம், அண்ட் அப்டேட் பண்றதும் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதுல எதை அப்டேட் பண்ண போறேங்கிறத சொல்லிடுறேன். எஃப்ஐ. ஓகே, இதுல இவ்வளவு டேட்டா இருக்கு. நான் இதுல வந்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிறேன். இப்போ ராம்ங்கிறவங்க எடுத்துக்கிறேன். ராம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் அண்ட் ஸ்டேட் வந்து டிஎன்ல இருக்குன்னு வைங்க. அப்புறம் ஸ்டேட்டை வந்து கேஎல்னு மாற்றணும், ஆனால் ஆக்சுவலாக இங்கே டிஎன் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அப்டேட்னு எழுதிட்டு எதில் அப்டேட் பண்ண போறேன்னா டீட்டெயிலுங்கிற டேபிளில் நான் அப்டேட் பண்ண போறேன். ஓகே, சரி, டீட்டெயிலுங்கிற டேபிளில் நான் அப்டேட் பண்ண போறேன். என்ன வேல்யூவை செட் பண்ண போறீங்க? இப்போ செட் கொடுத்துட்டு எந்த வேல்யூ செட் பண்ண போறேன்? ஸ்டேட் ஈக்குவல் கேரளான்னு செட் பண்ண போறேன், அதாவது கேஎல்னு செட் பண்ண போறேன். சரியா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா ஃபுல்லாவே அப்டேட் ஆயிருமே, ஏன்னா நான் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. அந்த டேபிள்ல இருக்க எல்லா ஸ்டேட்டுமே கேஎல்னு அப்டேட் ஆயிரும். பர்டிகுலரா நான் எங்க அப்டேட் பண்ண போறேன்னா ராம்க்கு அப்டேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணும், வேர்ல நேம் ஈக்குவல் ராம் கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும், ராமுங்கிற ஒரு வேல்யூக்கு மட்டும் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலக்ட் பண்ற ரோ மட்டும் எக்ஸிகியூஷன் ஆகும், மேல இருக்க ரோ வந்து எக்ஸிகியூஷன் ஆகாது. ஓகே, இப்போ ஒரு ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம போட்டது கரெக்டா? இப்போ நான் டீட்டெயில் இதை ரன் பண்றேன், என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ராமுங்கிறது டிஎன்ல இருந்து கேஎல்லா அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இது அப்டேஷன். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், இன்செர்ட் பார்த்துட்டோம் அண்ட் கிரியேட் பார்த்துட்டோம், அப்டேட் பார்த்துட்டோம். ஓகே,
இதை டெலீட் எப்படி பண்றதுன்னா சிம்பிள். இதே மாதிரி முன்னாடி டெலீட்னு கொடுத்து டேபிளை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், டெலீட் ஆயிரும். நான் இதில் ஏதோ ஒரு ரோவை மட்டும் டெலீட் பண்ணுறேன். டெலீட் டீடைல் வேர் நேம் நேம் ஈக்குவல் ராமே டெலீட் பண்ணிடலாமா, இல்லை தினேஷ் டெலீட் பண்ணுவோம், அவன் தான் கடைசியில் இருக்கான் தினேஷ். இப்படி கொடுத்துட்டேன்னா இந்த ஒரு ரோ மட்டும் எனக்கு டெலீட் ஆயிரும். அஃபெக்ட் 1 ரோவா. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 9 ரெக்கார்டு தான் இருக்கும், 10வது ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணோம்னா இந்த வேற மட்டும் தூக்கிட்டு டேபிளில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் டேபிளையே டெலீட் பண்ணோம் அப்படின்னா, டேபிள் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணோன்னா இந்த மாதிரி டெலீட் யூஸ் பண்ணலாம். டேபிளே டெலீட் பண்ணோம்னா ட்ராப்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த வேற யூஸ் பண்ணக்கூடாது. ட்ராப் டீட்டெயில்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ட்ராப்புக்கு முன்னாடி டேட்டா பேஸை டெலீட் பண்ணுறீங்களா இல்லை டேபிளை டெலீட் பண்ணுறீங்களான்னு கொடுக்கணும். ட்ராப் டேபிள்னு கொடுத்து டீட்டெயில்னு கொடுத்துட்டீங்கன்னா டேபிள் டெலீட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இது எஸ்கியூஎலோட பேசிக்ஸு. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருவா, இல்லை கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ பை மிஸ்டேக் நான் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணல. லைக் நம்ம இப்போ மொபைல் நம்பர் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ண முடியுமா? ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கிறேன், பண்ண முடியுமா? சரி, பண்ண முடியும். அது ஆல்டர் டேபிள்னு கொடுத்துட்டு மேம், ஓகே, டேபிளோட நேம் இப்போ டீடைல்னு கொடுக்குறேன். ஓகே, இதுல வந்து ஆட் காலமோட நேம் மொபைல் இன்டிஜர் INT. ஆக்சுவலா இது இன்டிஜர் கொடுக்கலாம். என்வாயர் கேரக்டர்ல கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் தானே, நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஏதாவது அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தா நம்ம இன்டிஜர் ஃப்ளோட்ல கொடுக்கலாம். வேரியபிள் கேரக்டர் வந்து ஆல்பபெட்ஸ் மட்டும் இல்ல, நம்பர்ஸ்னாலும் நம்ம யூஸ் ஆமா, நீங்க இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்ன போட்டீங்கனாலும் அது கேரக்டர் தான். சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன டிஃபைன் பண்ணீங்கனாலும் அது கேரக்டர் தான். சரி, ஓகே. ஸோ அதில் 215 கொடுத்துட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிடும். கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் வந்துச்சுங்களா? செலக்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைலுங்கிற ஒரு காலம் இங்கே ஆட் ஆயிருக்கும். இந்த இங்கே எந்த வேலையும் நம்ம கொடுக்காதனால நல்லுன்னு வந்துடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ரிப்பீட் பண்ணிடுவா. ஆர் கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? எனக்கு இது ஓகே. லைக் மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி we can proceed. ஸோ எல்லாத்துக்கும் ஓகே இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? யாராவது பேசினீங்கன்னா தான் தெரியும். கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு SQL பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் இது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டெக்ஸ்ட் மீ. என்ன சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். Shankar, I have one doubt. சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து SQL வந்து இது பேக்எண்ட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது பைத்தானோட நம்ம பைத்தான் கன்சோல் அண்ட் பேக்எண்ட் இது எப்படி சிங்க் பண்றது? அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஆக்சுவலா MySQL கனெக்டர் அண்ட் SQL கனெக்டர்னு நம்ம
லைப்ரரி பார்த்தோம்ல, நம்பை இந்த மாதிரி லைப்ரரிஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி SQL கனெக்டர்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நீங்க அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்பைல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம்ல, மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அரே ஃபார்ம்லாம், அதே மாதிரி SQL கனெக்டருங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு நார்மலா நீங்க இதுல பாஸ் பண்ணுவீங்கல்ல சர்வர்ல, அதே மாதிரி இதுல பாஸ் பண்ணி நீங்க SQL கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம இது பார்க்க ஆமா ஆமா. SQL இன்னும் கொஞ்சம் நிறைய பேசிக்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டு லிங்க் பண்ணி மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பைத்தான்ல இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் பார்க்கல, நம்ம மாடியூல்ஸ் இன்னும் பார்க்கல. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல். சார் கிளாஸை வைண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, sir.